ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பிக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, மு.க. ஸ்டாலின் என்னை கொல்ல போறாரு, சீமான் என்னைய கொல்ல போறாரு அப்படின்னு அவரு எந்த காரணமும் மத்திய அரசுக்கு சொல்லல. அவரு பிரைவேட்டா பவுன்சர்கள் 6 அடி உயரத்துக்கு எருமக்கடா மாதிரி இருப்பானுங்க. இந்த ஸ்டுடியோட உள்ள நடிகர்களுக்கெல்லாம் சம்பளத்துக்காக வருவானுங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம், அந்த பவுன்சர்களுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மத்திய அரசு எதிரிகள் விஜய கொல்லணும்னு நினைச்சா, மு.க. ஸ்டாலினை கொல்லணும்னு நினைச்சா, சீமான கொல்லணும்னு நினைச்சா 1 கோடி ரூபாயை தூக்கி கையில கொடுத்தாங்கன்னா அந்த பவுன்சர்கள் அதை வாங்கிக்கிட்டு அவனையே கொன்றுவானுங்க. இத முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஆபரேஷன் விஜய் இந்த வீடியோவுடைய தலைப்பு இதுதான். ஏன் நான் ஆபரேஷன் விஜய்னு சொன்னேன்? தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா எப்படியாவது டெல்லி மாதிரி தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும், தாங்கள் ஆட்சி செய்யணும். இது நீண்ட நாள் கனவு பாரதிய ஜனதாவுக்கு. தமிழ்நாடு தான் சவாலா இருக்கு. ஏன் தமிழ்நாடு மேல குறி வைக்கிறாங்க? தமிழ்நாடு தான் இயற்கை வளங்கள், டங்ஸ்டன், தங்கம், யுரேனியம் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் குறி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது அவனை கைப்பற்றினும், எத்தனை உயிர்களை பலி குத்தாக கைப்பற்றி விட வேண்டும். ஆனா தமிழக மக்கள் புத்திசாலிகள், போராட்டம் நடத்தி நம்மள சல்லி சல்லியா பிரிச்சிருவானுங்க. இப்ப டெல்லியில இருந்துகிட்டு விவசாய வேளாண் சட்டத்துக்கு எதிரா சட்டம் போட்டாங்க இல்லையா? நீங்க காய்கறியோ மிளகு சீரகம் எது தயார் பண்ணாலும் அம்பானி அதானி கிட்ட தான் கொடுக்கணும். அவனுங்க அடிமாட்டு விலைக்கு வாங்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி விற்பனை செஞ்சு அதுல 30% மத்திய அரசு கிட்ட லஞ்சமா கொடுக்கணும். இந்த மாதிரி எச்சக்கல நாய் தான் இந்த மத்திய அரசு, ஒன்றிய அரசு. இப்ப விஜய் ஆபரேஷன் சீமானு இப்ப மு.க. ஸ்டாலின் கார்பரேட் உத்தரவுகளான பரந்தூர் விமான நிலையம் டங்ஸ்டன் எடுக்கணும், வள்ளல இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும், எம் சாண்டல் நீட் தேர்வு, இதுக்கெல்லாம் அவங்க மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமான விஷயத்த பேச போறேன், கவனமா கேளுங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் பஞ்சாப் விவசாயிகள் விவசாய வேளாண் சட்டத்தை எதிர்த்து டெல்லியை நோக்கி பேரணியா போனாங்க. டெல்லியில தான் ராணுவம் கிணுவம் எல்லாம் இருக்கிறதுனால, தலைநகரமா இருக்கிறதுனால ஈஸியா அவங்களுக்கு கான்கிரீட் சவோட போட்டு அடைச்சிட்டு அவங்கள தடை பண்ணி பல பேரை கொன்னானுங்க, துப்பைகளை சுட்டு. அப்ப டெல்லிய தாண்டி தான் போயாகணும். டெல்லி முதலமைச்சர் அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தாரு. அவரு தடை பண்ணாரு. நாங்க விவசாயிகளுக்கு ஆதரவு சொன்னதுனால டெல்லிய கைப்பற்றிட்டாங்க. ஓட்டு எந்திரத்தின் மூலம் மோசடி செய்து கைப்பற்றி விட்டார்கள். அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை, அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டான். நான் ஏற்கனவே போன பதிவுல சொல்லியிருந்தேன். டெல்லிய கைப்பற்றியாச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம். இப்ப தமிழ்நாட்டின் மீது குறி. அதுக்கப்புறம் கேரளா. முதல்ல தமிழ்நாட்டை வளைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நேரடியா பாரதிய ஜனதா போட்டியிட்டு இவிஎம் மூலம் மோசடி பண்ணா மக்கள் செருப்பால அடிப்பானுங்க. ஏண்டா நாய, உனக்கு இங்க 1% கூட கிடையாது. ஒரே ஒரு உதாரணம் சொன்னா தான் புரியும். ஏற்கனவே இந்த உதாரணத்தை நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், இன்னும் ஒருத்தர் செகண்ட் ரேங்க் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 95 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் 85, வரலாறு, புவியியல், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ், இதுல 85 மார்க் எடுத்து எடுக்கிறான். இப்ப இந்த 2 இடத்துல உள்ளவங்களுக்கு தான் போட்டி. பாரதிய ஜனதா 20வது ரேங்க்ல இருக்கான். அதாவது 100க்கு 34 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகி போய் முன்னேற முடியாம கிடக்குறான். அப்ப இவன் என்ன பண்ணுவான்?
இந்த ஃபெயில் ஆகி போன பாரதிய ஜனதா மாணவன் 34 25 மார்க் எடுக்கிறவன் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்கிறவன மிரட்டி அவனுக்கு லஞ்சமோ பிஸ்கட்டோ ஏதாவது கொடுத்து அந்த மாணவனுக்கு தன் வழியை கொண்டு வர வச்சு அவன் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சானா அவன் செகண்ட் ரேங்க் வந்துடுவான். இதுதான் இப்ப நடக்க போகுது. விஜய் ஆபரேஷன் விஜய் இந்த தலைப்பு ஏன்னா முதல்ல ரஜினிகாந்துக்கு குறி வச்சாங்க. ஒன்னே ஒரு விஷயம் சொல்றேன் சீமான், உனக்காக சொல்றேன். பாரதிய ஜனதா தனிப்பட்ட முறையில இவிஎம்ல மோசடி பண்ணி தமிழ்நாட்டில் வந்தா செருப்பை கழட்டி மக்கள் அடிப்பாங்க. ஒரு இடம் கூட வராம, ஒரு பர்சன்ட் கூட வராம மோசமா இருந்த நீ எப்படி முக ஸ்டாலினை மிஞ்சி இவ்வளவு ஓட்டு வாங்கினு கேட்பாங்க. அதனால அவன் என்ன பண்ணுவான்னா ரஜினிகாந்துக்கு முதல்ல வலை விரிச்சாங்க. எந்த மாநிலத்துல ஆட்சி பிடிக்கணுமோ அந்த மாநிலத்துல எவன் புகழ்பெற்ற அரசியல் தலைவரோ அவங்களோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவனுக்கு பல 100 கோடிகள் கொடுப்பாங்க. அவன் கூட்டணியோட போட்டு அவங்க கூட சேர்ந்து போட்டியிட்டு இப்ப 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து விஜய தன் வழிக்கு வர வச்சு இப்ப ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேருக்கு யாருமே இது வரைக்கும் யூடியூப்ல சொல்ற. இப்ப நான் அந்த ரகசியம் சொல்றேன். ஜெயலலிதாவுக்கு ஒய் பிரிவு தான் கொடுத்தாங்க. அவ யாருக்கிட்ட பேசுறா ஏன்னா உங்களை சுத்தி பாதுகாப்பு வளையத்தை பண்ணிட்டா அவங்க விசாரிப்பாங்க. நீங்க யாரு, என்ன பேரு, ஊரு, எதுக்காக பாக்குறீங்க நோட் பண்ணி அதை மத்திய அரசுக்கு அனுப்பிடுவாங்க. பண்ணிட்டு இது வரைக்கும் அவங்க என்ன பேசுனாங்க, இனிமே அவங்க யூடியூப் கூகுள்ல என்ன பேட்டி ட்விட்டர்ல கொடுக்கறாங்க வச்சு சரி இவங்க தான் சொன்னாங்கன்னு தீர்மானிச்சு ஜெயலலிதாவை போட்டு தள்ளிட்டாங்க. இப்ப முதல்ல அடுத்து ரஜினிகாந்தை டார்கெட் பண்ணாங்க. ரஜினிகாந்துக்காக நாங்க பதிவு போட்டிருந்தோம். ரஜினி நீ பாரதிய ஜனதா கூட கூட்டு வச்சினா அவங்க உன்னைய இவிஎம் மிஷின் மூலமா முதலமைச்சர் ஆக்குவாங்க. ஆக்குன உடனே உன்னைய ஒரு 6 மாசத்துல நீ கிட்னி செக்கப்பு உடம்பு செக்கப்னு போகும்போது டாக்டர் மூலியமா விஷ ஊசி இல்ல கொரோனா ஏற்றி உன்னை கொண்டுட்டு ஆட்சியை கைப்பற்றிடுவாங்க. அப்ப மக்களுக்கு சந்தேகம் வராது. ஏன்னா மக்களுடைய ஓட்டு எல்லாம் ரஜினிக்கு தான் போடுவாங்க தவிர கூட்டணியில் இருக்கிற பாரதிய ஜனதாவுக்கு மேல சந்தேகம் வராது. ஆனா பாரதிய ஜனதா நேரடியா போட்டி போடுறோம்னு சொல்லிட்டு இவிஎம் மூலம் மோசடி பண்ணி முதலமைச்சரானா மக்கள் செருப்ப கழட்டி அடிப்பாங்க. நீ இங்க 0 முட்டாள் மாணவன், நீ எப்படா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன்னு சந்தேகம் வரும். ஆனா செகண்ட் ரேங்க் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தா சந்தேகம் வராது. செகண்ட் ரேங்க் உடனே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா செகண்ட் ரேங்க் நினைச்சிடாதீங்க. அவங்க எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்துல எந்த முதலமைச்சருக்கு செல்வாக்கு இருக்கோ அந்த முதலமைச்சர் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இல்ல அவங்க சரிபட்டு வரலைய கூட்டணி ஒத்துக்கலைனா அந்த மாநிலத்துல எந்த நடிகர் ஃபேமஸ், அவனுக்கு அடுத்தபடி எந்த மக்கள் அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் நடிகர்னு பார்ப்பாங்க. அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேணான்னு சொல்லாம வாண்டடா போயிட்டு ஒய் பிரிவு இசட் பிரிவு இந்த மாதிரி பாதுகாப்பை கொடுத்து உங்க உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லி இப்ப விஜய் விஷயத்துக்கு வர நான் சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப விஜய் விஷயத்துக்கே வர. இப்ப விஜய் பவுன்சர்கள் சொந்த காசுல செலவு பண்ணி ஸ்டுடியோல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஒர்க்ல இருக்கக்கூடிய தடியா இருக்கக்கூடிய ஒரு 5-6 பேரை வச்சு பாதுகாப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப விஜய வச்சு எப்படியாவது அவர் முதலமைச்சராக்கி அவர் மூலியமா அதுக்கப்புறம் அதப்ப சொல்றேன். இப்ப விஷயத்துக்கு வர விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்து நாங்க தான் உங்க உயிரை பாதுகாக்கிறோன்ற ஒரு பிரமைய விஜய் மனசுல பதிய வச்சு பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் எலெக்ஷன்ல போட்டி போட வச்சு இவிஎம் மூலமா அதிகபட்ச ஓட்டுக்களை அவர் கூட போட்டு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா விஜய் கூட எடப்பாடி பழனிசாமியை கூட்டு சேர பாரதிய ஜனதா உத்தரவு போடும். எடப்பாடி பழனிசாமியை நாங்க விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னா அவர் வீட்டுல இன்கம் டாக்ஸ் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணி இது வரைக்கும் கொள்ளையற்ற சொத்துக்களை ஃபுல்லா பறிமுதல் பண்ணும் ஜெயலலிதா மாதிரி.
அதுக்கு பயந்துகிட்டு உடனே கூட்டணிக்கு ஒத்துக்குவாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வரப்போற 2026 தேர்தலுக்குள்ள 2026 தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு என்ன தெரியும், மயில் புடுங்கிட்டானா அவனுக்கு போய் பாதுகாப்பு எவன் அவனை போய் கொல்ல போறான்? அவன் ஒரு நாய் கூட சீண்டாரு. ஆனா வேணும்னே விஐபி பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் கார்ப்பரேட் கட்டுப்பாட்டில் விஜய் வந்து விட்டார். இனி தப்பிக்க விஜய் முடியாது. எனக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வேணாம்னு சொன்னா இவங்களே நாளைக்கு விஜய் ஏதாவது போராட்டம் போகும்போது ஆசிட்டை தூக்கி அடிப்பானுங்க, துப்பாக்கியால சுடுவானுங்க. பாத்தீங்களா, அவருக்கு ஆபத்து ஏற்படும் முன்கூட்டியே உளவுத்துறை சொன்னதால தான் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தோம். இப்போ ஒரு வேணான்ட்டாரு. அதனாலதான் இந்த தாக்குதல் நடந்துச்சு. பாரதிய ஜனதா அண்ணாமலை அறிக்கை விடுவார். உடனே விஜய் வேற வழி இல்லாம ஒய் பிரிவு பாதுகாப்பை ஏற்றுக்குவாரு. பாரதிய ஜனதா இந்த 2026 தேர்தலில் நீங்க எங்க கூட கூட்டணி வைக்கணும்பாங்க. அதிமுகவையும் கூட்டணி விஜய் கூட சேரணும்பாங்க. முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் அண்ணாமலை அல்லது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமினா துணை முதல்வர் ஒத்துக்க மாட்டாருக்கு தகுதியே இல்ல. அமைச்சரா இருந்து கஞ்சி குடிச்சா போதும் பாரு. இல்ல நான் முதலமைச்சர் தான் ஆவேன்னு சொன்னா அவர் வீட்டுல ரெய்டு நடக்கும், சொத்துக்களை ஃபுல்லா புடிங்கிடும், அவரை ஜெயில தூக்கி ஜெயிலா மாதிரி போடுவாங்க, கொல்லுவாங்க. அதுக்கு பயந்துகிட்டு நான் ஏற்கனவே ஆன அடிமையா ஜெயலலிதா கார் வரும்போது சக்கரத்துக்கு அடியில கும்பிட்டவன் தான். எனக்கு அமைச்சரவே கொடுங்க, உள்துறை அமைச்சரோ நிதி ஏதாவது கொடுங்க தமிழக அரசுல. நீங்க சொன்னா டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் பாரு. ஒத்துக்கலைன்னா இரட்டையில சின்னத்தை புடுங்கி செங்கோட்டையை கிட்ட கொடுத்துருவாங்க. சரியா? மத்திய அரசு நினைச்சா ஆண்டியை அரசனாக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் செல்வாக்கு. அரசனை ஆண்டியாக்கலாம். இப்படி எடப்பாடி பழனிசாமி மிரட்டி விஜய் கூட கூட்டணி வைக்க சொல்லுவாங்க. பாரதிய ஜனதாவை இந்த கூட்டணியில வரத விஜய் ஒத்துக்கிட்டா ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும். பாரதிய ஜனதா கூட்டணிய நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு விஜய் சொல்ல மாட்டார். ஏன்னா விஜய் ஒரு பொட்டை. இப்ப கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் மாநாடு இருந்த செலவு ஃபுல்லா பாரதிய ஜனதா தான் ஏத்துக்குச்சு. அவங்கதான் செலவு பண்ணாங்க. விஜய்க்கு ஒரு பைசா செலவு இல்லை. ரெண்டாவது, ஏற்கனவே ரஜினிய முன்னிலைப்படுத்தி தேர்தலில் போட்டியிட வச்சு அவர் கூட கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா அவரை முதலமைச்சராக்கி, அதன் பிறகு அவர் கிட்னி சோதனை செய்யும் பொழுது, ஹார்ட் சோதனை செய்யும் பொழுது, உடல் பரிசோதனை செய்ய ரஜினிகாந்த் போகும் பொழுது டாக்டர்களுக்கு பணத்தை கொடுத்து ஜெயலலிதாவை எப்படி தீர்த்து கட்டினார்களோ அதே மாதிரியே ரஜினியை தீர்த்து கட்டி ஆட்சியை கைப்பற்றி தமிழ்நாட்டை ஆட்டையை போட பாரதிய ஜனதா முயற்சி செய்தது. ஆனால் நாங்கள் ஏற்கனவே பதிவு போட்டோம். அதை விஜய் டிவி நீயான கோபிநாத் அவர்கிட்ட சொன்னதுனால அவர் உஷாராகி எஸ்கேப் ஆகி உடல்நிலையை காரணம் காட்டி தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்ததால் இன்று நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறார். அரசியல் சூழ்நிலையில் அவர் மாட்டவில்லை. இப்ப விஜயை கொண்டு வந்து அரசியலில் மிரட்டி பணிய வைத்து ஈடுபட வைத்து பிறகு ஒய் பிரிவு பாதுகாப்பை கொடுத்து, சீமானுக்கு பாதுகாப்பு இல்ல, அவர் தான் முக்கியமா போராடுறது. விஜய் இப்பதான் வந்தா அவனுக்கு ஒய் பிரிவான், அதுவும் அவங்களா கொடுத்துருக்காங்க. இது காரணம் என்னன்னா விஜய் கூட யார் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்துருக்கிறாரு. என்ன பேசுறாங்க என்னன்றத இப்ப தனி விஜய் ஆளை இருந்ததுனால வந்து பேசிட்டு போயிட்டாங்க. இப்ப ஒய்பிரிவு போடப்பட்டதுனால யார் யார் விஜய பாக்குறீங்க, ஒவ்வொரு ஆளும் அவங்க அம்மா அப்பாவி வந்தாலும் அவங்க ஒரு பேடு வச்சிருப்பாங்க, நோட் புத்தகம். அதுல கையெழுத்து போட்டு எதுக்காக வரீங்க, என்னத்துக்காக பார்க்க வரீங்க, நாங்க உங்க மகனின் உயிரை பாதுகாக்க இருக்கிறோம் பொய் சொல்லி யார் யார் பார்க்க வராங்க என்னென்ன பேசுறாங்கன்றத பக்கத்துல இருந்தே 2 ஒய் பிரிவு ஆட்கள் ஹிந்தியில பேசுவாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும் போலன்னு நீங்க நினைச்சு விஜய் ஓப்பனா பேசுனா அவங்களுக்கு தமிழும் தெரியும், எல்லாமே தெரியும். அவங்க அத மத்திய அரசுக்கு இந்த மாதிரி இந்த தேதியில விஜய் வந்து பார்த்தாங்க என்பதை உளவு பார்ப்பதற்காக
பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு வழங்கப்பட்டது என்பதை அனைத்து அரசியல்வாதிகள் அரசியல் தெரிந்த மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். எவையவ விஜய பாக்குறா, என்னென்ன பிளான் பண்றான் அது தெரியணும். அதுக்காக பக்கத்துல ஒரு ஒய் பிரிவு இசட் அதிகாரி இருப்பாரு. அவர் ஹிந்தியில பேசுவாரு, தமிழ் தெரியாது. அவர் தமிழ் பேசுவாரு, ஹிந்தி தெரியாதுன்னு அதை நம்பி விஜய் பேசுவாரு. என்ன பேசுறாங்கன்றத மத்திய அரசுக்கு அந்த ஒய் பிரிவு அதிகாரி தெரிவிப்பார். இதன் மூலம் விஜய் என்னென்ன திட்டம் போடுறாரு, யார் யார் வந்து பார்க்கிறாங்க, அவர்களுடைய நடவடிக்கை என்ன என்பதை உளவு பார்ப்பதற்காக வேண்டாம் என்று சொல்லியும் அவருக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு அவரது நடவடிக்கைகள் கண்காணிக்கப்படுகின்றன. இதுதான் உண்மை. இதை முதல்ல எல்லா யூடியூப் அரசியல்வாதிகளுக்கும் பிரதமர் மோடிக்கும் எல்லாருக்கும் சொல்றோம். நீங்க என்ன நினைச்சாலும் எங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க தமிழக மக்களை, இந்திய மக்களை ஏமாற்றலாம், என்னை ஏமாற்ற முடியாது. நீங்க மனசுல என்ன நினைச்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும். பிரபஞ்ச சக்தி மூலமாக இறைவன் அருளால் நாங்கள் டெலிபதி கற்றவர்கள், மனோவசியம் தெரிந்தவர்கள், ஹிப்னாட்டிசம் தெரிந்தவர்கள், மாந்திரிகம் கற்றவர்கள் என்பதை உங்களுக்கு கூற விரும்புகிறேன். ஆனால் நாங்க உங்க விஷயத்துல தலையிட மாட்டோம். இது விதி. மனித சக்திக்கு உட்பட்டு எவன் வலிமையானவனும் போது ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது. ஒருத்தர் 10 வருஷமா பிராக்டிஸ் பண்ணி வரான் கோல்டு மெடல் வாங்கணும்னு. ஒருத்தர் 2 வருஷம் மட்டும் லைட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரானா அவங்களுக்கு இடையே போட்டி மோதி எவன் ஜெயிக்கிறான் நாங்கள் தலையிட முடியாது. அது மனித சக்திக்கு உட்பட்டது. மோடி ஒரு மாந்திரிகனை, ஒரு பில்லி சூரியக்காரனை, ஒரு சாமியான வச்சு பண்றாங்கன்னா நாங்க தலையிடுவோம். இறைவன் என்ன சொல்றாருன்னா, சிவன் என்ன சொல்றாருன்னா, மகாபாரதத்துல ராமாயணத்துல ராமன் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ராமாயணத்துல ராமன் வந்து மகாவிஷ்ணு அவதாரம். அவன் நினைச்சிருந்தா ஒரே நிமிஷத்துல சக்கராயத்தால ராவணனை துண்டாக்கி இருக்கலாம். எதுக்கு காட்டுல போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அனுமான் மூலம் பாலை வச்சு போரிட்டு எதுக்கு ஜெயிக்கிறோம்? அதே மாதிரிதான் கிருஷ்ண பரமாத்மா மகாவிஷ்ணு அவதாரம். ஒரே நிமிஷத்துல துரியோதனையை வெட்டிட்டு தர்மர பாண்டவர்களை அரியணையில உட்கார வைக்க முடியும். ஏன் செய்யல? அது மனித சக்திக்கு விரோதமானது. பூலோகத்துல இந்த கலியுகத்துல மனுஷனா பிறந்தா அவன் சக்திக்கு ஏற்படி மூளையை பயன்படுத்தி அவன் முன்னேறிக்கணும். ஒரு மானம் ஒரு புலி வேட்டையாட போகுது, மானை காப்பாற்றும் புலியை கொண்டா அது பாவம். ஏன்னா புலிக்கு உணவே மான் தான். ஆனா ஒண்ணு பண்ணலாம், மானு கிட்ட இந்த மாதிரி புலி வருது ஓடி போயிட்டு ஒரு ஆலோசனை சொல்லலாம். அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆலோசனை சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனா விதியை மாத்தக்கூடாது. இவவே இந்த டெட்ல சாவான்றது விதி. மோடியா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இந்த டெட்ல நீ செத்துருவ. அதான் எல்லாருமே இன்னைக்கு பூலோகத்துல இல்ல. இந்த உலகத்தையே தன்னுடைய காலுக்கடியில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்ட சர்வாதிகாரி ஹிட்லர், முசோலினு, ஒசாமா பின் லேடன், இலுமினாட்டிகள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க. யாராலையும் மரணத்தை ஜெயிக்க முடியல. இதுதான் உண்மை. இப்ப இந்த விதி, நீ முதலமைச்சர் ஆகுது விதி என்று விதி. ஆனா அது மதியால் வெல்லலாம். அந்த மதி பிரகாரம் இவங்க சூழ்ச்சி பண்ணி ஜெயிக்க பாக்குறாங்க. அதெல்லாம் வெளிப்படையா சொல்லிடுவேன். ஆனா நாங்க உங்களை ஜெயிக்க வைக்கவோ தோக்க வைக்கவோ நாங்க எதுவுமே எங்க சக்தியை பயன்படுத்த மாட்டோம். அது விதிக்கு எதிரானது, இயற்கைக்கு எதிரானது. விதிப்படி எல்லாம் நடக்கும். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப விஷயத்துக்கு வர, விஜய தன் கைக்குள்ள கொண்டு வரணும், சீமான ஒழிக்கணும். சீமான் உன்னுடைய சாப்டர் க்ளோஸ். அண்ணாமலை ஏற்கனவே சொன்னாரு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சி இருக்காதுன்னு சொன்னாரு. அது நாடாளுமன்ற தேர்தல் ஏற்கனவே சொல்லிட்ட. போன பதிவுல சில பதிவுகளுக்கு முன்னாடி 2026 விஜயை முன்னுக்கு கொண்டு வந்து வேண்டுமென்றே அவர் ஒய்பிரிவு பாதுகாப்பை கொடுத்து பெரிய அளவுல இம்ப்ளிமெண்ட் பண்ண கார்பரேட் முடிவு பண்ணிட்டாங்க. அவரை வச்சு மு.க. ஸ்டாலினை தோக்கடிச்சு அவரு கூட இன்னொரு முக்கியமான விஷயம், பாரதிய ஜனதா கூட்டணியை விஜய் ஏற்றுக்கொண்டால் ஒய்பிரிவு பாதுகாப்பு நீடிக்கும். பாரதிய ஜனதா கூட்டணியை அவர் நிராகரித்து விட்டால் ஒய்பிரிவு படை வாபஸ் வாங்கப்படும். பாரதிய ஜனதாவே பொதுக்கூட்டில் கலந்துக்கும் போது துப்பாக்கியால் சுடலாம், ஆசிட் ஊத்தலாம், வெடிகுண்டை வீசலாம், வச்சு அவனை கொண்டு விடுவானுங்க. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. பாரதிய ஜனதா மிகப்பெரிய வில்லன்.
அவன் கட்டுப்பாட்டுக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்கள வாழ வைப்பான். சரி, பாரதிய ஜனதாவை கூட்டணியில விஜய் சேர்த்துக்கிட்டான்னு வச்சுக்கீங்களேன். பாரதிய ஜனதா, விஜய் தாவேகா கட்சி, அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமி 3 கூட்டணி அமைக்குது. சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் போட்டிட்டாங்கன்னா ஓட்டு எந்திரத்தின் மூலம் மோசடி பண்ணி விஜய் முதலமைச்சர் ஆவார். அப்ப சந்தேகமே வராது. விஜய் ஒரு மாசு. பாரதிய ஜனதா சும்மா கூட்டணி தான் வச்சுச்சு. விஜயினால இந்த பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதுன்னு மக்களுக்கு ஒரு பிம்பத்தை உருவாக்கிதான் வெற்றி பெறுவாங்க. இவன் பாரதிய ஜனதா தனியா இவிஎம் மூலம் மோசடி பண்ணனா மக்களுக்கு தெரிஞ்சிடும், செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அதனால இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் எந்த கட்சி அங்க ஆட்சியில் இருக்குதோ அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருந்தால் அவர்களுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை கைப்பற்றி பிறகு அந்த மாநில முதலமைச்சரை கொரோனா வைரஸ் இல்ல கிட்னி ஃபெயிலியர் மூலம் வந்தா டாக்டர் மூலம் போட்டு தள்ளிட்டு விஷ ஊசி போட்டு தள்ளிட்டு துணை முதல்வராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா முதலே பேசிடுவாங்க, நீங்க முதலமைச்சர் இருக்க. பாரதிய ஜனதா கட்சி அந்த மாநிலத்தில் எவன் ஃபேமஸா அவன் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் சொல்லிட்டு முதலமைச்சர் அவனை ஆளுங்கட்சி முதலமைச்சர் கொரோனா மூலம் இல்ல ஹார்ட் அட்டாக் வரும்போது விஷ ஊசி போட்டு டாக்டர் மூலம் கொண்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்று. இப்படித்தான் எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு வராங்க. இப்ப டெல்லியில கெஜ்ரிவால் போட்டிட்டார் இல்லையா, 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் எப்படி தோக்கச்சாங்க? இவிஎம் மூலமா. ஆனா மக்கள் கேட்கல. ஏவடா ஆட்சி இருந்து போங்கடா, நாங்களாம் கேட்க மாட்டோம் கம்புனதுனால அந்த விஷயம் அப்படியே அமுங்கி போச்சு. இப்ப தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னா, மு.க. ஸ்டாலின் பரந்தூர் விமான நிலையம் செய்ய ஒண்ணு வேலைக்கு ஆகல. கார்பரேட்டு கிட்ட இந்த மாதிரி தமிழக மக்கள் போறாங்க, சீமான் ஒருத்தர் போராடுறான், எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னாரு. வள்ளலார் ஆக்கிரமிப்பு அதுலயும் மு.க. ஸ்டாலின் ஒன்னும் கார்பரேட்டுக்கு ஆதரவு ஒன்றும் செய்யல. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு இருந்தா அடிச்சு நொறுக்கி ராணுவத்தை அடிச்சு நொறுக்கி பிடிக்க கொடுக்கும். ஆனா அவங்களும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா மக்கள் ஒன்று திரண்டு வந்தா நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்ற பயம். இப்ப விஜய் மூலமா தமிழ்நாட்டை எப்படியாவது கைக்குள்ள கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல யார் ஃபேமஸ்? நடிகர்கள் தான் முதல்ல குறி வைப்பாங்க. ரஜினிகாந்த் குறி வச்சாங்கன்னு சொன்னேன். அவரை வச்சு தேர்தலில் போட்டியிட வச்சு இவிஎம் மூலமா மோசடி பண்ணி அவர் வெற்றி பெற வச்சா மக்களுக்கு சந்தேகம் வராது. ஆனா பாரதிய ஜனதா நேரடியா தேர்தலில் போட்டியிட்டு இவிஎம் மூலம் மோசடி பண்ணி ஜெயிச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், நீயே ஒரு மக்கு மாறவன், நீ எப்படா ஃபர்ஸ்ட் எடுக்கலான்னு பெரிய போராட்டம் வெடிக்கும். அதனால எந்த மாநிலமா இருந்தாலும் அந்த மாநிலத்துல எவன் ஃபேமஸோ அவங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவனை முதலமைச்சராக்கி அவங்க கூட கூட்டணி வச்சு பிறகு அவனையே கொரோனா ஹார்ட் பேஷண்ட் டாக்டர் செக் பண்ணும் போது விஷ ஊசி போட்டு கொண்டுட்டு துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அந்த மாநிலத்தை கைப்பற்றும். அதே டெக்னிக்க இப்ப தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ண போறாங்க. இதனால பிரச்சனை யாருக்குன்னா மு.க. ஸ்டாலினுக்கு தான். ஸ்ரீமான், ஐ ஆம் வெரி சாரி, என்னால நீ 34 லட்சம் வாங்கணும். தமிழ் உள்ள மக்கள் எனக்கு 34 லட்சம் ஓட்டுகளை போட்டாங்க பீத்திக்கிட்டு இல்லையா? வர 2024 நீ 34 லட்சம் ஓட்டுகள் நீ வாங்க மாட்டேன். பாரதிய ஜனதா அதுல பாதி, அதாவது 20 லட்சம் தான் நீ வாங்குவ. அதுவே நான் சந்தேகமா தான் சொல்றேன். 20 லட்சம் ஓட்டு வாங்க 15 லட்சம் ஓட்டுகளை விஜய்க்கு பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையம் மூலமாக மோசடி மூலமாக இவிஎம் மூலமாக விஜய்க்கு டிரான்ஸ்பர் பண்ணிடும். ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைத்தால் மட்டுமே இது நடக்கும். கூட்டணி வைக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கறியா? விஜய் பாரதிய ஜனதா கூட கூட்டணி வைக்கல என்னன்னு கேட்கறியா? விஜய மிரட்டுவாங்க. வேணுமுனே ஒய்பிரிவு பாதுகாப்பை விலக்கி ஆசிட்டை ஊத்துவானுங்க, வெடிகுண்டை வீசுவானுங்க. எவங்கிட்ட அது பாரதிய ஜனதா அரசு இயக்கத்தை சார்ந்த துப்பை சுட சொல்லுவாங்க. அப்ப விஜய் பயந்து ஆட்டோமேட்டிக்கா வழிக்கு வந்துடுவான். இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் பாரதிய ஜனதா வழிக்கு கொண்டு வர வைத்து கூட்டணி அமைத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை விஜய் கூட கூட்டணி ஒப்பனா வச்சிருவாங்க. சோ விஜய் அதிமுக கூட்டணியுடன் பாரதிய ஜனதா சேரும் பொழுது மக்களுக்கு சந்தேகம் வராது. விஜய் மாசு பாரதிய ஜனதா அதிமுக இயக்க ஓட்டு வாங்குறது, அதனால பாரதிய ஜனதா இதுதான் அப்படின்பாங்க. இப்படி விஜய் அதிமுக பாரதிய ஜனதா 3 கூட்டணி சேர்ந்தவுடன்
இவிஎம் மூலமாக மோசடி செய்து மு.க. ஸ்டாலின் தோற்கடிக்கப்படுவார், விஜய் முதலமைச்சராக்கப்படுவார். ஆனவுடன் ஒரு வருடம் 2 வருடத்தில் விஜய் ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டும் பொழுது அல்லது உடல் பாடி செக்அப் பண்ணும் பொழுது டாக்டர் மூலியமாக கொரோனா வைரஸை ஏற்றி, ஏன்னா விஷ ஊசி போட்டு உடனே கொண்டு மாட்டாங்க, சந்தேகம் வரும். கொரோனா ஊசியை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு இருமுவாரு, தும்புவாரு, ஜுரம் அடிக்க போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கி இருக்குன்பாங்க. அதே டாக்டருங்க விஜய் சிகிச்சை எடுப்பாரு. எடுக்க ஸ்லோ பாய்சனை செலுத்தி விஜயகாந்த் மாதிரி மற்றவங்களை மாதிரி கொஞ்சம் ஒரு 6 மாசத்துல சாகடிக்கிறபடி பண்ணி, அதுக்கப்புறம் யாரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பாரதிய இதெல்லாம் கைப்பற்றிடும். எடப்பாடி பழனிசாமி அங்கே அமைச்சரா இருந்து எவ்வளவு நாள் சுருட்டிக்கோ, நாங்க தான் முதலமைச்சர். நீ எடப்பாடி பழனிசாமியை நான் தான் முதலமைச்சர் சொன்னா, நீ இது வரைக்கும் எவ்வளவு சம்பாரிச்ச, எவ்வளவு என்ன பண்றன்னு எல்லாத்தையும் தோண்டி அவனுக்கு உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பாரதிய ஜனதா கைப்பிடியில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பதான் ரஜினிக்கு பிளான் பண்ணாங்க. ரஜினிக்கு நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம், உங்களை முதலமைச்சராக்கி நீங்க கிட்னி செக்அப் போடும்போது உங்களை கொண்டு ஆட்சி கைப்பற்ற போறாங்கன்னு சொன்னோம். இதை விஜய் டிவி கோபிநாத் முதற்கொண்டு நிறைவா சொன்னதுனால ரஜினிகாந்த் உஷாராகி தப்பிச்சுட்டாரு, நிம்மதியா வாழ்றாரு சந்தோஷமா. இப்ப விஜய் கொண்டுகிட்டு வந்து மாட்ட வச்சிட்டாங்க. விஜய், உனக்கு நான் ஒன்று சொல்றேன், இந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு வேணாம், ஒழுங்கா அரசியலை வேணான்னு விட்டுட்டு சினிமாவில் கவனம் செலுத்தி கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு நிம்மதியா சாப்பிட்டுட்டு விஸ்கி அடிச்சுட்டு என்னென்ன நடிகையிட கூப்பிட்டு வந்து பெட்ரூம்ல போட்டு நல்லா உடல் வந்து சந்தோஷமாயிரு. இப்ப ஒய்பிரிவு பாதுகாப்பு உனக்கு போட்டதுனால எந்த நடிகையும் கூப்பிட்டு நீ உடலுறவு கொள்ள முடியாது, செக்ஸ் வச்சுக்க முடியாது. உன் கூட எவன் வரா எவன் உன்னை பார்க்க வரான்னு எல்லாம் டைரியில என்ட்ரி ஆயிடும். உன் சுதந்திரம் பாதிக்கப்படும். அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா உங்ககிட்ட நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம், நீ இந்த பாதுகாப்பு வேணான்னா உனக்கு ஆபத்து ஏற்படுத்தாங்க. விஜய் கொல்லப்பட போகிறார். அது யாரால? பாரதிய ஜனதாவால். இதனால் நிறைய லாபம் கிடைக்க போகுது திமுகவுக்கு. ஏற்கனவே ஜெயலலிதாவை கொல்ல போறாங்கன்றது மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாது. ஆனா மு.க. ஜெயலலிதாவுக்கு அப்புறம் நாம தான் முதலமைச்சர் ஆக போகுதுன்றது அவருக்கு தெரியும். அதனால்தான் மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா மேல ஊழல் புகார் கொடுத்தாரு. இதான் சக்கரை. அதை எடுத்து பாரதிய ஜனதாவா ஊழல் புகார் செலுத்தினா மக்கள் திட்டுவாங்க, சந்தேகம் வரும். எவனாவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்கள், அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து பாதியை தப்பிச்சுக்கோ. மு.க. ஸ்டாலின் ஜெயலலிதா ஊழல் பண்ணியிருக்கான்னு சொன்னாரு. அதை வச்சு வேறுபடியே விசாரணை ஊழல் பண்ணியிருக்கான்னு சுப்ரீம் கோர்ட்ல போட்டு ஜெயில போட்டு சசிகலா கூட கொண்டாங்க. போன பதிவு சொல்லியிருந்தோம். சோ இதன் மூலம் பாதிக்கப்படும் போது சீமான் இனி நீ முதலமைச்சர் கனவை முதலமைச்சர் அவரை மறந்துரு. அதை நீ கனவா பார்த்தாலும் அதையும் மறந்துரு. ஏன்னா இவிஎம் இருக்கிற வரைக்கும் உன்னால முதலமைச்சரா ஆக முடியாது. முதலமைச்சரை விடு, நீ டெபாசிட் வாங்குறியான்னு பார்ப்போம். போன பதிவிலே சொல்லி இருக்கிறேன், நீ எந்த எலெக்ஷன்ல போட்டியிட்டாலும் அவங்க இப்படி 36 லட்சம் 36 பீத்திக்கு இருக்கு இல்லையா, 36 லட்சம் தமிழர்கள் எனக்கு ஓட்டு போட்டுருக்கான்னு சொல்லி இல்லையா, 2026ல உடைய காலி பண்ண போறாங்க. அண்ணாமலை சொல்லிட்டார் முதல்லயே. கடந்த நாடாளுமன்ற தேர்தலே சொன்ன, நாடாளுமன்ற தேர்தலுடன் நான் தமிழர் கட்சி அழிந்து விடுங்க. இப்ப அது ஒரு வித்தியாசம். 2024 டார்கெட் பண்ணிட்டாங்க. ஓட்டு எந்திரம் மூலமா விஜயை கொண்டு முதலிடம் திமுக வரும். ஆனா திமுக, அதாவது முதலிடம் திமுக, 2வது இடம் விஜய், 3வது இடம் அண்ணா திமுக, 4வது இடம் சீமா. இப்ப விஜய் மட்டும் பாரதிய ஜனதா கூட்டணி ஒத்துக்கிட்டாருன்னா மு.க. ஸ்டாலின் 2வது இடம், விஜய் முதல் இடத்தை பிடித்து தமிழக முதல்வராவார். அது விஜய் கையில இருக்குது. பாரதிய ஜனதா கூட்டணியை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது சொல்லிட்டாருன்னா ஒய்பிரிவு பாதுகாப்பை அவர் போட்டு தள்ளிடும். மு.க. ஸ்டாலினை மீண்டும் தமிழக முதல்வராவார். ஒருவேளை விஜய் பாரதிய ஜனதாவை கூட்டணியில் ஏற்றுக்கொண்டு விஜய் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அண்ணாமலை
அடுத்து இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்படும், எவ்வளவு வேணாலும் கொள்ளையடிக்கலாம், நாங்க தலையிட மாட்டோம்ன்ற உறுதிமொழியை கொடுத்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அறிவியை இருந்தவர் தானே, ஒத்துக்குவாரு. அப்படி எடப்பாடி பழனிசாமி எனக்கு துணை முதல்வர் வேண்டும், முதல்வர் பதவி வேண்டும்னா அவர் வீட்டுல அமலாக்கத்துறை இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடத்தி இது வரைக்கும் நீ எவ்வளவு சம்பாதிச்சு எல்லா சொத்தையும் பிடிக்கிடுவாங்கன்னு மிரட்டுவாங்க. அதை எடப்பாடி பழனிசாமி டயரை நக்குனவரு பயந்துருவாரு. உடனே பாரதிய ஜனதா கமாண்ட் உத்தரவுக்கு தலை வணங்குவாரு. நான் மந்திரியாவே இருந்திருப்பாரு, நான் சம்பாதிச்ச படம் அப்படியே இருக்கட்டும், நீங்களா பார்த்து ஏதாவது செய்கிறது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அடிமை வாழ்க்கையை தொடர்வார், டயரை நக்குவார். அப்படி நக்குனா முதலமைச்சர் விஜய், துணை முதலமைச்சர் அண்ணாமலை இப்படி இருக்கும் பொழுது ஒரு 2 வருஷம் கழிச்சு விஜய் ஏதாவது ஒரு செக்கிங்கு போவார் இல்லையா, அப்ப போகும்போது கொரோனா ஊசியை ஸ்லோ பாய்ச்சல் செலுத்தி உடனே கொல்ல மாட்டாங்க, வைரஸ் செலுத்தி நாளாக இருபது ஜுரம் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் போனதுக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு வரும்போது உங்களுக்கு கொரோனா வைரஸ் தாக்கிடுச்சு அப்படின்ற ஒரு பொய்ய சொல்லி இவங்களே ஸ்லோ பாய்சன் வச்சு கொண்டுட்டாங்கன்னா அடுத்து முதலமைச்சர் யார் வருவா? துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய அண்ணாமலை தானே வருவாரு. அண்ணாமலை விஜய் செத்து விட்டார், கொரோனா தாக்குதல், 6 மாசத்துக்கு செத்து விட்டா அப்படின்னு மக்கள், இந்த முட்டா மக்கள் நம்பிடுவாங்க. யூடியூபுக்கு காசு கொடுத்து சில அல்லக்கைகளுக்கு உண்மைதான். ஏற்கனவே விஜய் இருமிக்கிட்டு இருந்தார், தும்பிக்கிட்டு இருந்தார், பேண்டு கொண்டிருந்தார், அவருக்கு கொரோனா வைரஸ் தாக்கி விட்டது டாக்டரையே சொல்லிவிட்டார். ஏன்னா டாக்டர்னா கடவுள் இல்லையா? ஆமா, டாக்டர்லாம் உண்மையை சொன்னா நம்ம நம்பித்தான் ஆகணும். அவனுக்குதான் கொரோனா வைரஸே உலகம் பரப்புடுது, ஃப்ராடு பசங்க. எல்லா டாக்டரையும் சொல்லல, ஒரு 90% நல்லவங்க, 10 பேர் தான் கெட்டவன். அந்த 10 கெட்ட பேர் மூலமா அது கொரோனாவை பரப்பி கோடிக்கணக்கில் கிட்னியை கொள்ளையடிச்சாங்க. அதை நம்ம சொன்னோம், அது யூடியூப் நம்ம 2வது சேனல்ல தடை பண்ணிடுச்சு. ஆனா உலக கோர்ட்டு கொரோனா மூலம் இந்த கம்பெனியை ஒத்துக்குச்சு. கொரோனா வைரஸ் அந்த தடுப்பூசியை போட்டா மாரடைப்பு வரும், சாவாங்கன்னு சொல்லிடுச்சு. இப்பதான் கம்பிட்டுதாங்க அங்க சேனல இந்த யூடியூப் திருப்பி தருமா தராது. அவன் ஒரு கார்பரேட் இலுமினாட்டி, இந்த உலகத்தையே நாசமாகக்கூடிய ஒரு பாட்டு தான் யூடியூப் கூகுள். சரி, அதுக்கு வரல. இப்ப விஜய் இந்த கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு பாரதிய ஜனதாவோட சேர்த்துக்கிட்டாங்கன்னா வேலியில போற ஓனான எடுத்து வேட்டிக்குள்ள விட்ட கதை தான், வேட்டுக்குள்ள விட்ட கதை தான். பாரதிய ஜனதாவை கூட்டணி பண்ணுவா. அதனாலதான் இப்ப வாண்டடா எவன் விஜய் கூட பேசலாம் என்பதை உளவு பார்க்க வேண்டும், நோட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒய்பதிவு அனுப்பியிருக்கு. அவங்களுக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், தமிழ் தெரியாதுன்னு ஒரு பெருமையை உருவாக்கும். ஆனா அவங்களுக்கு தமிழும் தெரியும். விஜய் கூட யார் யார் பார்க்கிறா, என்னென்ன பண்றா. பிரசாந்த் கிஷோர் பெரிய புடுங்கியவன், அவன் பெரிய இவன், அவன் கிங் மேக்கறான். அவங்க ஆலோசனை சொல்றாரு ஜெயிச்சுவாடா, ஒரு பயிர் புடுங்க முடியாது ஈவிஎம் இருக்கிற வரைக்கும். பிரசாந்த் கிஷோரை விட நாங்க பல மடங்கு திறமைசாலிகள், சரியா? பிரசாந்த் கிஷோர்ல எங்க பயிர் கூட ஈவன் ஆக மாட்டாங்க. அந்த திருட்டு பையன் 100 கோடியா 200 கோடியா, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடு, முட்டாள பிரதமரை முட்டாளாக்கணும், நாங்க செய்வோம், சரியா? இது ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எச்சரிக்கை. உன்னைய பாரதிய ஜனதா வாண்டடா ஒய்பதிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கு. ஏன் கொடுத்திருக்குன்னு சொல்ற, நீ யார் யார்கிட்ட பேசுற, யார் யாருடைய சந்திக்கிறாங்க, நீ திரிஷாவை கூப்பிட்டு சாபம் போடணும், உடலும் கொண்டு அடிச்சா அதுவும் ஒய்பதிவு அனுமதி கொடுத்தா தான் முடியும். எல்லா ரிப்போர்ட்டும் மத்திய அரசுக்கு போயிடும். உன்னால சுதந்திரமா செயல்பட முடியாது. நீ யாரால பேசுற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு உத்தரவு போடும். அதிமுக நீ விஜய் கூட கூட்டணி அமைச்சுக்கோ, நம்ம தமிழ்நாட்டை கைப்பற்றி விடலாம். நான் தனியா முயற்சி பண்ணா தமிழக மக்கள் செருப்பால அடிப்பாங்க. நீ எப்படா ஜெயிப்ப? ஸ்டாலின் தான் இங்க கிங்கு, 2வது எடப்பாடி, நீ எப்படி கேட்பாங்க. அதனால அவன் என்ன பண்ணுவா, நோஞ்சா குதிரை மேல ஏறி உட்காந்து ஓட்டுற மாதிரி இப்ப பாரதிய ஜனதா விஜய பிடிச்சி, விஜய் பிரபலியமான நடிகர், அவர் மூலம் மோசடி பண்ணி ஜெயிச்சா மக்களுக்கு சந்தேகம் வராதுன்றதுனால இப்ப விஜய்க்கு ஒய்பதிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க.
ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரி ஆளுங்க வந்து என்ன பேசுறாங்க, யார் யார் சந்திக்கிறார் விஷயம் உளவு பார்ப்பதற்காக ஒய்பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு அளிக்கப்பட்டுள்ளது. அவர் உயிருக்காக இந்த பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. அவர்கிட்ட யார் யார் பேசுறாங்க கண்ட்ரோல் இருக்கிறோம். ஏன் ஜெயலலிதாவுக்கு இதே இசட் பிரிவு ஒய் பிரிவு தான் கொடுத்தாங்க, கடைசியில் போட்டு தள்ளியா? கடைசியில் பாரதிய ஜனதாவால் தான் விஜய் கொல்லப்பட போகிறார். இதுதான் உண்மை, முதல்ல புரிஞ்சுக்குங்க. அவர் மூலியமா எம் சாண்டன் டி சாண்டன் எல்லாம் எடுக்கப்படுது விஜய் மூலமா. விஜயை வழிக்கு கொண்டு வரும். விஜய்க்கு வேற வழியே இல்லை. அவருக்கு அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லாம் விட்டுட்டு தனியா இருக்கிறாரு. நடிகைகள் கூட உல்லாசமா இருக்கிறாரு. அவர்லாம் நல்லவர். சீமா மட்டும்தான் கெட்டவர். விஜயலட்சுமி வந்து சீமா கூட படுத்தான்னா பொண்டாட்டி மேல இஷ்டப்பட்டா படுத்தா. சீமா ஒன்னும் விஜயலட்சுமி ரோட்ல போகும்போது கையில புக்கு வச்சுக்கிட்டு ஓ பாட்டி நல்ல பாட்டிதான், ஓ பியூட்டி நல்ல பியூட்டிதான், பின்னழகை காட்டி சின்ன பையன்களை வாட்டி பின்னலிடை ஆட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை தொடாதே. இந்த மாதிரி விஜயலட்சுமி காஞ்சி போகும்போது சீமான் ஒன்று காலில் போய் கடத்தி போய் கற்பழிக்கல. அவன் வந்து திறந்து காட்டினா. அதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் டைரக்டர்லாம் போட்டாருங்க விஜயலட்சுமிய காட்டினா. இவரு ஆரம்பத்துல இப்ப எல்லாருமே தப்புதான் செய்யறாங்க. இளம் வயசுல வந்தாரு, பணத்தை கொடுத்தாரு, வாங்கிட்டு கம்பிட்டு இருந்தா. கல்யாணம் ஆகி போச்சு, அப்ப கூட வந்து தடுக்கல. இப்ப அவளை வச்சு தூண்டி விட்டு பண்ண பார்த்தாருங்க, அது பயன் அளிக்கல. அதனால அப்படியே அவரை ஓட்டு எண்ணத்து மூலமா டெபாசிட் வாங்காத அளவுக்கு ஓட்டு எண்ணிக்கை குறைத்து காட்டி அவரை காலுக்கு கீழே சீமான வச்சிருக்கிறாங்க. சீமானால இனி ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் தயவு இவிஎம்முக்கு தேவையில்லை. மக்கள் எல்லாம் 8 கோடி மக்களும் சீமானுக்கு ஓட்டு போட்டாலும் அவர் ஜெயிக்க முடியாது. ஏன்னா முடிவு 40 நாள் இருக்கலையா இவிஎம், அதை பார்த்து ஓஹோ சீமானுக்கு 8 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டாங்களா, போற 80,000 ஓட்டுன்னு போட்டு டெபாசிட்டை காலி பண்ணி உள்ள வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சீமான் உன்னுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. 2026 நாம் தமிழ் கட்சி அழிந்துவிடும். அண்ணாமலை சொன்ன மாதிரி. ஏன்னா உங்களுக்கு எல்லா வகையும் சொல்லிட்டேன். இப்ப விஜயை கூட்டுக்கிட்டு வந்து தமிழ்நாடு தன்னுடைய அடிமையாக்க போறாங்க பாரதிய ஜனதா. இது நடக்கும். என விதியை வதியால் வெல்லலாம். அவங்க கிட்ட இவிஎம் என்கிற அல்லாவின் அற்புத விளக்கு இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லை. அதை வச்சு அவங்களுக்கு தேவை அந்த மாநிலத்துல ஃபேமஸா இல்ல ஒரு ஆளு, அவர் முதுகுல சவாரி செய்வாங்க. இதான் பாரதிய ஜனதாவுடைய கொள்கை. இப்ப விஜயை வச்சு கட்சி ஆரம்பிச்சு அண்ணா திமுகவை அவங்க கூட கூட்டணி வைக்க வச்சு அது கூட பாரதிய ஜனதா கூட்டணி கேட்கும். சேர்த்துக்கிட்டாரா விஜய் முதலமைச்சர். 2024 விஜய் முதலமைச்சர், 2வது திமுக, 3வது அண்ணா திமுக வரும். இல்ல முதல்ல விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, 2வது திமுக. சரியா? 3வதா வந்து நாம் தமிழ் கட்சி வரும். ஏன்னா அண்ணா திமுக தான் விஜய் கூட்டணியில போயிடுச்சு. 3வதா நாம் தமிழர் வரும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், சீமான் நீ வந்து இதுவரைக்கும் வந்து 36 லட்சமான தமிழர்கள் எனக்கு ஓட்டு போட்டுக்க சொன்னி இல்லையா? 2026 நீ எவ்வளவு ஓட்டு வாங்க போற? 20 லட்சம். 16 லட்சம் காலி. இது விஜய்க்கு போயிடும். யாரு? மக்கள் ஓட்டு போடல, பாரதிய ஜனதா இவிஎம் கூட போட்டுரும். விஜய் வந்து ஒரு நடிகர் மாசு, சீமானை விட பெரிய ஆளானா மக்கள் போட்டாங்கன்னு டீக்கடியில் உட்காந்துக்கிட்ட வெட்டி பைய தண்ட கர்மந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. சோ அவங்க கிட்ட போயிடும் ஓட்டு. விஜய்க்கு பாரதிய ஜனதா ஓட்டு எடுத்துட்டு ஓட்டு போயிடும். நீ கடைசி வரைக்கும் இப்படியே கத்தி கத்தி நீ ஏற்கனவே சொன்னி இல்லையா, நான் இங்க பேசுறது உச்சந்தில நின்று கத்தி சாவதுக்காரு. 2026 வரைக்கும் சீமா நீ தேர்தல் முடிகிற வரைக்கும் பாரு, முடிவு யார் வர்றாங்கன்னு பாரு. மு.க. ஸ்டாலினோ விஜயோ முதலமைச்சர் ஆயிட்டாங்கன்னா இந்த மக்களுக்காக போராடத வீட்டுல கம்முடு உட்காரு. மக்களை போய் அடிச்சு நொறுக்கட்டும், டங்ஷன் ஆரம்பிக்கட்டும், நுகுந்தட்டும். மக்களா பார்த்து போராடுறாங்கன்னா அவங்களை தூண்டி விட்டு இவங்களை காலி பண்ணு. அவ்வளவுதான். இப்ப இறுதியான ஃபைனல் இந்த பதிவு முடிக்க போற. வருகிற 2026 தேர்தலில் விஜய் ஒய்பிரிவு பாதுகாப்பு அவரு வந்து கேட்கல, அவங்கள கொடுத்து
நாங்கள் தான் உங்கள் பாதுகாப்பு என்று இமேஜை உருவாக்கி இருக்கிறார்கள். அது பொய். விஜய் யாரு சந்திக்கிறார், யார் அவரை மீட் பண்றாங்கன்றத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால வேண்டுமென்ற ஒய்பிரிவு பாதுகாப்பு அவருக்கு மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. அவர்களை மீறி யாரும் விஜயை பார்க்க முடியாது. எல்லா தகவலும் போய்விடும். திரிஷாவை கூப்பிட்டு பெட்ல போட்டு 4 சொருவனான்னு விஜய் நினைச்சா கூட அதுவும் ஒய்பிரிவு பாதுகாப்பில் பதிவாகிவிடும். இத்தனை மணிக்கு இந்த நேரத்துக்கு திரிஷா விஜயை சந்தித்தார், இத்தனை மணிக்கு அவர் வெளியே போனார், இடையில் நடந்தது என்ன அப்படின்றத ஆடியோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சீமான் ஆடியோ மாதிரி அது பரவலா பேசுவாங்க. இது விஜய் கூட்டணி வைத்துக் கொண்டால் சொல்ல மாட்டாங்க. விஜய் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டியவில்லை என்றால் வேணுமனே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த நடிகை அவங்ககிட்ட போனா விஜய் படுத்தாரு போனாரு அப்படின்னு இவங்க உளவுத்துறை இப்படி சொல்லும், வைப்பதி பாதுகாப்பு சொல்றதா சொல்லும். ஆனா விஜய் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டால் பாரதிய ஜனதா அதிமுகவை மிரட்டி விஜயுடன் கூட்டணி வைத்து விஜய் அதிமுக பாரதிய ஜனதா மூன்றும் சேர்ந்து இந்த தமிழகத்தை ஓட்டு எண்ணத்தின் மூலம் முகசரிப்படி கைப்பற்ற விஜய் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் பாரதிய ஜனதா அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நிதி அமைச்சர், உள்துறை அமைச்சர், தமிழ்நாட்டின் உள்துறை அமைச்சர் இல்ல தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் என்ற பதவி வழங்கப்படும். அதன் மூலம் அவர் சொத்துக்கள் பாதுகாக்கப்படும். அவர் நிம்மதியாக வாழ்வார். ஒத்துக்கொண்டால் இல்லை நான் முதலமைச்சராகத்தான் இருப்பேன் அப்படி என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் இன்கம் டாக்ஸ் ரைடு, அமலாக்கத்துறை ரைடு நடத்தப்பட்டு அவர் சொத்துக்கள் முழுவதும் பதிவு செய்யப்பட்டு ரோட்டில் நிறுத்தப்படுவார். உடனே அவர் பாரதிய ஜனதா வழிக்கு வந்து விடுவார் என்பது கூறி வருகிற 2026 தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதை இன்னும் சில மாதங்கள் மட்டும் பொறுத்துக் கொள்ளவும் நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அதுக்கு என்ன காரணம் என்றால் பாரதிய ஜனதா அதிமுக விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் விஜய் தான் முதலமைச்சர். கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டோம், பாரதிய ஜனதா ஏதாவது எனக்கு தகராறு செய்தால் விஜய் வரமாட்டார். மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதல்வராவார் என்பதை கூறுகிறேன். நாட்டு மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற சீமான் நடுத்தெருவில் நிறுத்தப்படுவார். வருகிற 2026 தேர்தலில் சத்தியமாக இறைவன் மீது ஆணையாக 36 லட்சம் வாக்குகள் ஏற்கனவே பெற்ற வாக்குகளை சீமான் பெறமாட்டார் என்ற வருத்தமான செய்தியை கூறி தேர்தல் வருவதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னால் நான் ஃபுல்லா சொல்லிடுறேன். நடக்க போது என்னன்னு தெரியும். இருந்தாலும் விதியை மதியால் வெல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன நடக்க போறது பொறுத்து 2026 தேர்தல் நடப்பதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். யார் ஆட்சியை பிடிப்பா தமிழ்நாட்டுல, யார் என்ன பண்ணுவா, என்ன ஆக போகுது. சீமானுக்கு நிச்சயம் 36 லட்சம் வாக்குகள் ஏற்கனவே வாங்குறது இனி கிடைக்காது. அவங்க ஓட்டு மூலமாக விஜயுடன் கூட்டணி அமைந்து விட்டால், பாரதிய ஜனதா அதிமுக விஜய் கூட்டணி அமைந்து விட்டால் சீமான் 20 லட்சம் வாக்குகள் கூட வாங்க மாட்டார். அவர்கள் ஓட்டு மூலமாக சீமானை நடுத்தருவில் நிறுத்துவார் என்று கூறி மேலும் இறுதியான முடிவை 2026 தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் தெளிவாக கூறிவிடு என்று கூறிய பதிவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோக்கர் டிவி மாயாவி தமிழர் தற்காப்பு இயக்கம்.